Hello friends, welcome back to How to Cook Tamil. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செய்து காட்ட போறது vanilla sponge cake. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச all time favorite cake ன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்ச கேக் இது. அதுதான் நான் உங்களோட இன்றைக்கு ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல 1.25 கப் மா எடுத்து வச்சிருக்கிறேன். இதை நான் இப்ப நல்லா அரிஞ்சு போட போறேன். 1.25 கப் மா என்றால் 230 கிராம் வரும். இந்த அளவெல்லாம் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பேன். நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் தேவையாண்டா. இப்ப வெள்ளத்தையும் நான் நல்லா அரிஞ்சு விடுறேன். இப்ப இதுல மிச்சம் இருக்கிற மாவையும் போட்டு அரிய போறேன். இதோட சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு அரிஞ்சு விடுறேன். இதோடயே இப்ப மாவையும் பேக்கிங் பவுடரையும் சேர்த்து அரிஞ்சு ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு சைட்ல வச்சுட்டு அடுத்ததா பட்டரும் சோறும் போட்டு மிக்ஸ் பண்ண போறேன். முதல்ல இப்ப 250 கிராம் பட்டர் போடுறேன். இந்த பட்டர் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். அடுத்ததா இதோட 200 கிராம் சுகர் போடுறேன். இந்த ரெண்டையும் இப்ப நான் நல்லா இந்த ஸ்டாண்ட் மிக்சரை வச்சு மிக்ஸ் பண்ணி விடுறேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஹேண்ட் மிக்சர் கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம். இது மிக்ஸ் பண்ணிக்கல பாத்தீங்கன்னா முதல் 2 நிமிஷம் நீங்கள் லோ ஸ்பீட்ல வச்சு மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்ததா மீடியம் ஸ்பீட்ல வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த வெனிலா ஸ்பாஞ்ச் கேக்குக்கு இம்பார்ட்டன்டான ஒரு கீ இந்த ஸ்டெப்ல இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பட்டரும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்ப இடையிடையே இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க அந்த கரையில இருக்கிற சுகர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்ப நான் இந்த கரையில இருக்கிற சுகர் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு நல்லா திருப்ப இன்னொருக்கா நல்லா மிக்ஸ் பண்ண போறேன். இந்த பட்டர் நல்ல ஒரு ஒயிட் கலர்ல வரும் வரைக்கும் நீங்க மிக்ஸ் பண்ணி விடணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பட்டர் நல்ல ஒயிட் கலர்ல கிரீமியா வந்துட்டுது. இனி அடுத்ததா முட்டை சேர்க்க போறேன். 5 முட்டை இதோட சேர்க்கணும். இந்த முட்டை ஒன்றொண்டா சேர்க்க போறேன். ஒரு முட்டை விட்டதுக்கு பிறகு அந்த மஞ்சள் கரு அதோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு அடுத்தது விட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போறேன். இப்ப முதலாவது முட்டை விடுறேன். போட்டுட்டு இந்த மாதிரி விட்டதுக்கு பிறகு அதுல பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள் கரு கொஞ்சம் அதோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு அடுத்தது விடலாம். இப்ப பாத்தீங்கன்னா முதலாவது முட்டை இந்த மஞ்சள் கரு நல்லா மிக்ஸ் ஆயிட்டு இப்ப 2வது முட்டையை விடுறேன். இந்த முட்டை விடைக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை அந்த சுகர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகலைன்னா இன்னுமே கொஞ்சம் இது ஹெல்ப் பண்ணும் முட்டை. இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற 3 முட்டையையும் விட்டு மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்ப இந்த 5வது முட்டையையும் போட்டு நல்லா ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட போறேன். ஒருவேளை உங்களோட சுகர் நல்லா மிக்ஸ் ஆகலைன்னா இதுல நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னு பாத்தீங்கன்னா அடுத்ததா மா போட போறேன். அதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்ப ஒரு 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி லாஸ்டா ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த மாவை ஆட் பண்ணுவோம். இது ஆட் பண்ணிக்கல பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டு மிக்ஸ் பண்ணணும். அதோட மிஷின் நல்ல லோ ஸ்பீட்ல இருக்கணும். அப்படி உங்களுக்கு கஷ்டம்னா நீங்கள் மாவை ஒரு ஸ்பூனால நீங்கள் கையாலேயே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலாம். நல்லா ஸ்பீட்ல வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாதுமா. அந்த மாதிரி நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேக் ஹாட்டா போயிடும். இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டெப் இதுல. இந்த மாவை நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு நான் கொடுக்குற டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே பக்கமா மிக்ஸ் பண்ணணும். வல பக்கமா மிக்ஸ் பண்ணணும் அல்லது இடப்பக்கமா 2 பக்கமும் மாத்தி நீங்க மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாவு ஆட் பண்ணி முடிஞ்ச உடனே இதோட சேர்த்து 1/4 கப் பால் சேர்க்கிறேன். இந்த பால் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிறது முக்கியம். இதோட சேர்த்து இப்போ 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்றேன். இந்த வெனிலா ஆட் பண்ண உடனே மிக்சரை நான் ஆஃப் பண்றேன் உடனே. ஏன்னு பாத்தீங்கன்னா மா போட்டதுக்கு பிறகு நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதனாலதான் ஒருவேளை உங்களுக்கு வெனிலா ஏதாவது சரியா மிக்ஸ் ஆகலைன்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பெச்சுலாவால லேசா நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம்.
இப்போ வந்து நான் பேக் பண்றதுக்கு பேன் ரெடி பண்ணிட்டேன். இந்த பேனின் அளவு வந்து 7 இன்ச் பேன். இதுல வந்து உள்ளுக்குள்ள பார்ச்மென்ட் பேப்பர் போட்டிருக்கிறேன். கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணுங்க பார்ச்மென்ட் பேப்பர். அப்பதான் உங்களுக்கு அப்புறம் அன்மோல்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ செய்து வச்சிருக்கிற அந்த எல்லா பட்டரையும் இதுக்குள்ள போட்டு நல்லா ஈவன் பண்ணி விடுறேன். நல்லா பட்டரை பரப்பி விட்டது பிறகு இந்த மாதிரி கொஞ்சம் ஷேக் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஈவன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக வந்து பேக் பண்ணுவோம். பேக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 160 செல்சியஸில் வச்சு 60 நிமிஷம் பேக் பண்ண போகிறேன். இப்போ வந்து எங்களோட கேக் ரெடி ஆயிடுது. இந்த கேக் வந்து பேக் ஆகினதுக்கு பிறகு ஒரு 30 நிமிஷம் நான் நல்லா கூல் டவுன் பண்ண வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து எங்களோட கேக் அழகா ரெடி ஆயிடுது. இதை இப்போ கட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியா சாஃப்டா வந்திருக்குன்னு. இப்போ வந்து கட் பண்ணின கேக் ஒரு பீஸ் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவு ஸ்பாஞ்சியா இருக்குது கேக். நல்ல மொய்ஸ்டா சாஃப்டா இருக்குது உள்ளுக்குள்ள அவ்வளவு. இதை இப்ப சாப்பிட்டும் பார்க்கலாம். ரொம்ப ஜம்மியா வந்திருக்குது. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தான்னு என்னோட ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபியில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ல கேட்கலாம். நான் உங்களுக்கு கமெண்ட்ல ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விடுங்க. உங்களை நான் இன்னொரு நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன். பை.